கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, அவர்களிடத்தில் இருந்த நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை உபயோகப்படுத்த கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாங்கள் அதை செயல்படுத்த கிருபை தாரும். அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ எவ்ரி ஃப்ரைடே 8:30க்கு பெண் மிஷனரிகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரான்சிஸ் ரிட்லி அவர்கள். இவங்க பிறப்பு டிசம்பர் 14 1836. இவங்கள பற்றி ஒரு சிறப்பான காரியம் என்னென்னா, பாடல்கள் மூலம் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார்கள். இந்த நம்மளுக்கு எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. இந்த பாடலை இயற்றிய பெருமை யாருக்குரியதுன்னா ரிட்லிக்கு தான் உரியது. ஏன்னா இந்த பாடல் எல்லாருக்குமே மிகவும் பிடித்த பாடல். நம்ம திருச்சபைகளில் நம்மளோட கன்வென்ஷன் மீட்டிங்லலாம் இந்த பாடலை நம்ம அதிகமாக பயன்படுத்துகின்றோம். இவங்க தந்தை இவங்களை என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா, லிட்டில் பிரிட்டி பிரின்சஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க மெயினாக இவங்களை பற்றி நம்ம பார்க்குறப்போ, இவங்க தன்னுடைய அந்த இளம் வயதில் தன்னுடைய விலையேற பெற்ற தைல குப்பியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வைத்தார்கள். அவர் பாதத்திலே உடைத்தார்கள். இவருடைய தந்தை பெயர் ரெவரண்ட் ஹென்றி அவர்கள், அண்ட் தாயார் பெயர் ஜான். இவங்க இந்த தம்பதியினருக்கு இவங்க 6வது மகள். இவங்க தந்தை இசையில் மிகவும் தேறினவராக காணப்பட்டார். ஸோ 2வது வயதில் இவங்க இசையில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளதாக காணப்பட்டார். அதனால் தன் தந்தையிடமிருந்து இசையை கற்க ஆரம்பித்தார். இனிமையாக பாடலை பாடக்கூடியவர் இவர். அதுக்கப்புறமா 3வது வயதில் இவங்க புத்தகத்தின் மீது இவர்களுக்கு அதை வாசிக்க ஆர்வம் இருந்தது. அதுவும் இல்லாமல் விலங்குகளின் மீது ஆர்வம். நம்ம கூட வீட்டில் பார்த்திங்கனாக்கா விலங்குகள் நிறைய வளர்ப்போம்ல. ஏன்னா விலங்குகள் எல்லாருக்குமே மிகவும் பிடித்த ஒரு அனிமல் டாக் வச்சுருப்போம் ஒரு சிலர் வீட்டில் கேட் வச்சுருப்போம். நீங்கள் யூஸ்வலாக ஒரு பழமொழி மாதிரி ஒரு சேயிங், அது என்னென்னா, நாம் வளர்க்குற அந்த பிராணிகளுக்கு, குறிப்பாக நாய்களுக்கு 3 நாள் நம்ம சோறு போட்டால் அது ஜென்மத்துக்கும், அப்படின்னா அது இறக்கும் வரைக்கும் நம்மளை மறக்கவே மறக்காது. ஆனால் ஒரு மனிதனுக்கு நீங்கள் 30 நாள் சோறு போட்டால் கூட உடனே மறந்துடுவான். ஏன்னா நாய்கள் எப்பவுமே ரொம்ப நன்றியுள்ள பிராணிகள், அன்பு நிறைந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இவங்களோட 4வது வயதில் வேதம் வாசிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க வாசிக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா 9வது வயதில் தன்னுடைய சகோதரன் ஃப்ராங்குக்கும் மற்ற நண்பர்களுக்கும் கடிதம் எழுத ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா அவர்களுடைய 7வது வயதில் பார்த்திங்கன்னா கவிதை எழுத ஆரம்பித்தார்கள். 16வது வயதில் அவர் நீண்ட காலம் நோயுற்று இருந்த அவர்களுடைய தாயார் மரித்தார்கள். அந்த தாயார் மரித்த உடனே இவர்கள் அதிக துக்கத்தில் இருந்தார்கள். அந்த துக்கத்தில் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் என்னோட மூத்த சகோதரியை பார்த்துருக்கேன். அதுக்குமா என்னுடைய கூட வேலை செய்கிற சக ஆசிரியர்களை பார்த்துருக்கேன். அவங்க தாயை இழக்கும் பொழுது ரொம்ப மனமுடைந்து போவாங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே அப்பா அம்மா 2 பேர் எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அம்மானா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு தாய் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தை நன்றாக வழி நடத்தி செல்வார்கள். அவங்க நிர்வாகம் நல்லா செய்வாங்க. என்னதான் தகப்பன் சம்பாதித்து
அந்த குடும்பத்திற்காக உழைத்தாலும் அந்த தாயோட பங்கு வந்து மிகுதியாக காணப்படுகிறது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, ரொம்ப துக்கத்தில் இவர்கள் மூழ்கி போனார்கள். அவங்க சகோதரியான மிரியம் வீட்டில் தங்கியிருந்தார்கள். நம்ம கூட இப்போ யார் வீட்லையாவது ஒரு மரணம் நடந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சொந்தக்காரர் வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. என்ன அர்த்தம்னாக்கா, ஒன்று வந்து அந்த நேரத்தில் அவங்கள ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, துயரத்தில் இருப்பாங்க, அதிலேருந்து வெளியே வரவே முடியாது. இன்னொன்று, அவங்களுக்கான காரியத்தை அவங்க கவனித்து கொள்ளவே மாட்டார்கள். அதனால தான் சொந்தக்காரர்கள் யாராவது இருந்தால் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இவங்க சகோதரி மிரியம் வீட்டிற்கு போனார்கள். அங்கே பார்த்திங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன் இருதயத்தை கொடு என்று, உன் தாளந்துகளை கிறிஸ்துவுக்கு செலவிட வேண்டும், தன்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு தர வேண்டும், நம்மக்கிட்ட என்ன தாளந்து இருக்குதோ அதை கிறிஸ்துக்காக செலவிட வேண்டும் என்ற அந்த தாயாருடைய அந்த கடைசி வார்த்தை அவர் வந்து நினைவு கூர்ந்தார். பாருங்கள், அவங்க தாயார் என்ன சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, உன்னிடத்தில் உள்ள தாளந்துகளை கர்த்தருக்காக செலவிடு. அப்போ நம்ம யோசித்து பாருங்கள், நம்மக்கிட்ட நிறைய தாளந்துகள் இருக்கும். நல்லா பாட்டு பாடலாம், நல்லா மெசேஜ் சொல்லலாம், நல்லா ஆராதனை செய்யக்கூடிய திறமை இருக்கும், ஜபம் பண்ணக்கூடிய திறமை, இந்த மாதிரி நிறைய தாளந்துகள். சிலர் நல்லா இசை கருவிகளை வாசிப்பார்கள், சிலர் நல்லா பாட்டு எழுதுவாங்க, கவிதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாளந்துகளை நம்ம கர்த்தருடைய பணிக்காக செலவிடுறோமா, அதை வந்து நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க தன்னுடைய தாயை இழந்து இவங்க துக்கத்தில் இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து, நம்ம வந்து தேவனை நேசிக்கவில்லையா? அப்போ வந்து நம்ம கூட சில நேரங்களில் இழப்புகள் மத்தியில், துக்கத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில் நம்மளை அறியாமல் ஒரு கொஸ்டின் வரும், நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறோமா, இல்லை அவரை விட்டு தூரம் போயிடறோமா? அந்த மாதிரி தான் ரிட்லியும் யோசித்தாங்க. அவங்க வந்து ஆண்டவர் மீது தன்னம்பிக்கை விசுவாசம் வைக்கும்படி அவங்க ஜெபத்தில் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். 1850 வருடம் ஆகஸ்ட் 15 அவர் வந்து பள்ளி செல்ல ஆரம்பித்தார். அங்கே வந்து ஒரு ஆசிரியை செல்வி கூக், அவங்க வந்து ஒரு சிறந்த தோழியாக விளங்கினார்கள். நம்ம கூட பார்த்திங்கன்னா, இப்போ பள்ளிகளில் கல்லூரிகளில் நமக்கு பிடித்த ஆசிரியர்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்கல்ல. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஆசிரியரை பிடிக்கும் பொழுது அந்த பாடத்தையும் நம்ம நல்லா படிப்போம். அதுக்கப்புறமா நம்மளோட பர்சனல் இதெல்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடித்தது ஏதாவது ஒரு தின்பண்டமோ இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு பிடித்த ஆசிரியருக்கு கொண்டு போய் கொடுப்போம். அந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் தன்னுடைய ஆசிரியை மூலம் அறிந்து கொள்கிறார்கள். ஸோ அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறார். அதுக்கப்புறமா 1859 ஆண்டு 14 வயதில் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். யோசிச்சு பாருங்கள், அந்த 14வது வயது, அந்த சிறு வயதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் வந்து இவங்க வந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு இவங்களும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்பது. அதனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்தார்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இவர் வந்து பள்ளி விட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஜெர்மனிய போதகர் வீட்டில் வந்து தங்குவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற புத்தகங்களை வாசிப்பாங்க. ஜெர்மனிய புத்தகங்களை அதிகம் வாசிப்பதில் ஆர்வம் காட்டினார்கள். அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து மிகவும் அசாதாரணமானவர் என்றும் புத்தகங்களை அதிகம் படித்து கற்றுக்கொள்பவர் என்றும் இவரை பற்றி கூறப்பட்டது. ஏன்னா ஒரு சிலர் பார்த்துங்களேன், சின்ன வயசுலே நம்ம நியூஸ்லலாம் கூட கேட்டிருப்போம், திருக்குறளை வந்து மனப்பாடமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா பைபிள் வசனத்தை சொல்லுவாங்க மனப்பாடமாக. அதுக்கப்புறமா பைபிளில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நல்ல தெளிவாக சொல்லுவாங்க, அதுக்குரிய பதிலை சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சிறப்பான தாளந்துகள். அதே மாதிரி தான் ரெட்லிக்கும் அந்த மாதிரி தாளந்துகள் இருந்தது.
இருந்தது. 18 மற்றும் 19வது வயதில் இவங்க வந்து பல வகையான காரியங்களை குறித்து எழுதினார்கள். 22வது வயதில் புதிய ஏற்பாடு முழுவதையும், சங்கீத பாடல்கள், ஏசையா, இவற்றை அனைத்தையும் மனப்பாடமாக கற்றிருந்தார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப சோம்பேறித்தனப்படுறோம். ஆனால் இந்த சிறு வயதிலே, அப்போ பாருங்க, அவங்களுக்கு வந்து வாலிப வயதில் 22வது வயதில் புதிய ஏற்பாடு முழுவதையும், ஏசையா, சங்கீதம், இது எல்லாத்தையும் மனப்பாடமாக கற்றிருந்தார்கள். ஸோ நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது அதை மனப்பாடமாக நாம் படிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் வந்து வேதத்தை வந்து சும்மா மேலோட்டமாக படிப்போம், சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வேகமாக படிப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் அதனுடைய கருத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஆர்வத்தோடு படிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு கதை புக்கை படித்தா இவ்வளோ ஆர்வமாக படிப்போம்ல, அடுத்து என்ன வருது, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, அதே வாஞ்சை அதே ஆர்வம் நம்ம கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா 27வது வயதில் இவர்கள் கவிதை எழுதுவதில் வெற்றி கண்டார். ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இவங்க வந்து தன்னுடைய 7வது வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தார்கள். அப்போது 27வது வயதில் கவிதை எழுதுவதில் தேறினவர்களாக வெற்றி கொண்டவர்களாக காணப்பட்டார். அதுக்கப்புறமா அவர்கள் மிகவும் நேசித்த தந்தையை 1870 இழந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க, தெய்வீக வாக்குகள் இவருடைய வாழ்க்கையில் உண்மையாக முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் உணர ஆரம்பித்தார். 1873ஆம் ஆண்டு எல்லாம் இயேசுவுக்கே என்ற புத்தகத்தை படிக்கும் பொழுதுதான் அவர் ஆவிக்குரிய அனுபவம் பெற்றார். நம்ம கூட பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாதாரணமாக தேவாலயத்துக்கு போவோம், வேதத்தை வாசிப்போம், பாட்டு பாடுவோம். ஆனால் அந்த ஆவிக்குரிய அனுபவம் எல்லாருக்கும் இருக்கான்னா இருக்காது. ஸோ நம்ம எப்போ வந்து கர்த்தரிடத்தில் போய் நம்ம வந்து அந்த பரிசுத்த ஆவியின் வரத்துக்காக நம்ம கேட்கும்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை பரிசுத்த ஆவியின் வரத்தால் நிரப்புவார். ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாம் இயேசுவுக்கே என்ற புத்தகத்தை படிக்கும் பொழுது தான் இவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய வரம் அனுபவம் கிடைத்தது. அதுக்கப்புறமா இவங்க வந்து உண்மையான அர்ப்பணிப்பின் ஆசீர்வாதத்தையும் பிரித்தெடுக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அவர் நிறைய பாடல்கள் எழுதினார்கள். சில பாடல்களுக்கு இசையமைக்கும்படி அவர் வந்து சிறந்த இசையமைப்பாளரான ஹில்லர் அவர்களிடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த பாடலுடைய சிறப்பை அறிந்த அவர்கள் இவங்க வந்து முறையாக அந்த பாடலையும் அந்த இசையும் கற்கும்படியாக ஊக்குவித்தார்கள். அதுக்கப்புறமா இவருக்கு வந்து இனிமையான குரல் வளம் இருந்ததுனால நிறைய இசை மேடையில் இசை விழாக்களில் தனி பாடல் பாடும்படியாக இவரை வந்து அழைத்தார்கள். அதற்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா தனி பாடல் பாட ஆரம்பித்தார்கள். அந்த தாளந்தை வந்து அவங்க மட்டும் அப்படியே வச்சிருக்காம அதே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் இசை வாசிப்பது, அதுக்கப்புறமா கவிதை எழுதுவது, அதுக்கப்புறமா பாடுவது, இதையெல்லாம் வந்து அவர் தொடர்ந்து கற்று வந்தார். நமக்கு வாழ்க்கையில் கூட பாருங்களேன், ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு கற்றுத்தரணும். அந்த தாளந்தோ அந்த விஷயமோ நம்மளோட வந்து அழிந்து விடக்கூடாது. யூஸ்வலாக பாருங்களேன், குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நல்லா பாடுவாங்கன்னா அவருடைய பிள்ளைகளும் சிறந்த பாடகர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நல்ல இசைக்கருவிகள் வாசிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்துலேயும் அந்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே சொல்லித் தருவாங்க. நம்ம வந்து நம்ம சந்ததிக்கு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை சொல்லித்தர வாய்ப்பு கிடைக்கும்பொழுது நம்ம அதை பயன்படுத்தி நாம் சொல்லித்தர வேண்டும். அதுக்கப்புறமா வந்து இந்த அனுபவத்தின் மூலம் பிறந்தது தான் அந்த பாடல், எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. அது மிகவும் ஒரு அருமையான அர்த்தம் நிறைந்த பாடல். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து ஒரு நாள் தனது நண்பர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். நம்ம கூட நேரம் கிடைக்கும்பொழுது உறவினர் வீட்டுக்கு செல்வோம், நண்பர்கள் வீட்டுக்கு செல்வோம். நம்ம மனது வந்து தனிமையாகவோ இல்லை கஷ்டப்படும்
பொழுதோ கொஞ்சம் நேரம் மற்றவர்களோட உட்காந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி இவங்களும் தன்னுடைய நண்பர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். அங்கே வந்து மொத்தம் 10 பேர் இருந்தார்கள். அநேகர் இவர்களுக்காக ஜெபித்திருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதிருந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களிடத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷமே கிடையாது. சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லை. அப்போ இவங்க வந்து அந்த ஆத்ம பாரம் பெற்றவர்களாக கர்த்தரிடத்தில் வேண்டுகிறார்கள். இங்கே இருக்கிற எல்லாரையும் தன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கிருந்து கிளம்பி போகும்பொழுது அவர்கள் அனைவரும் எப்படின்னாக்கா ஆவிக்குரிய நன்மை பெற்றவர்களாக அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு ஆத்தும பாரத்தோடு ஜெபிச்சிருந்தா ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால் தொடப்பட்டு அந்த நன்மை பெற்றவர்களாக திரும்பி செல்கிறார்கள். அதுக்கப்புறமா வந்து உமக்காக என் ஜீவனை தந்துவிட்டேன் என்ற ஒரு பாடல் வந்து அவங்க எழுதினாக. அது வந்து ரொம்ப பிரபலமானது. ஒரு சுவரில் வந்து இயேசுவின் அந்த சரீரத்தின் கீழே இந்த வரிகளை பார்க்குறாங்க. என்ன வரிகள்னா, உமக்காக என் ஜீவனை தந்துவிட்டேன். இப்போ வந்து அவங்க வந்து அந்த பாடல் வரிகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை திருப்பி பார்க்குறப்போ அந்த பாடல் வரிகள் வந்து அவங்களுக்கு திருப்தி அளிக்கலை. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை அடுப்பில் போட்டுடுறாங்க. ஆனால் அந்த பாடல் வரிகள் கொண்ட அந்த காகிதம் வந்து எரியவே இல்லை. திருப்பும் மறுபடியுமாக அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் மிகவும் நேசித்த தன் தகப்பனாரிடம் அதை கொடுக்கிறார்கள். அதை படித்து பார்த்து அவருடைய தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் கண்டிப்பாக இதை பயன்படுத்துவார் என்று கூறுகிறார். அதுக்கப்புறமா வந்து இந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் பிலிப்ஸ் என்பவர் இசையமைக்கின்றார். அதுக்கப்புறமா வந்து இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பாடல் திருச்சபைகளில் அதிகம் பாடக்கூடிய பாடலாக காணப்படுகிறது. அப்படின்னா உமக்காக என் ஜீவனை தந்துவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய தந்தை இவருடைய தாயும் வந்து நிறைய காரியங்களை இவர்களுக்கு தந்து கற்றுத்தருகிறார். அதே போல் இவருடைய தந்தையும் வந்து அநேக காரியங்களை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். விசேஷமாக அவர் என்ன சொல்லித்தராருன்னா, அவர்கிட்ட இருக்கிற அந்த பணத்தை கர்த்தருக்காக செலவு செய்ய வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தில் நம்ம எவ்வளோ வந்து கர்த்தருக்காக நம்ம செலவு செய்கிறோம். அவருடைய ஊழியத்துக்காக செலவு செய்கிறோம், இல்லை யாருக்கு தேவையோ அவர்களுக்காக செலவு செய்கிறோம். அதை நம்ம வந்து நம்மளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்காக செலவு செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, பாடல் மூலம் அவங்க நிறைய கவிதை எழுதுகிறாங்க, பாடல் எழுதுகிறாங்கல்ல, அதன் மூலம் பெற்ற பணத்தை வந்து கர்த்தருக்காக செலவு செய்தார்கள். பார்த்திங்களா, அவங்க தந்தை சொல்லித்தராங்க ஒரு நல்ல பழக்கத்தை, அதை அவங்க கற்றுக்குறாங்க. இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுத்தராங்க? ஏன்னா சில பிள்ளைகள் வந்து தனக்கு தேவையானவற்றை எப்படினாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா தாய் தந்தையில போய் ரொம்ப நிர்பந்தம் பண்ணி எனக்கு இது வேணும், எனக்கு இதை செஞ்சுத்தாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்லாம் வந்து அவங்கள ரொம்ப வந்து அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு போதிய அளவு பண வசதி இல்லைன்னா கூட கடன் பெற்றாவது அந்த குழந்தைகளுக்கு திருப்தியாக அதை செய்து தரார்கள். நம்ம வந்து சொல்லித்தரணும், இப்போ இல்லை, எப்போ நம்ம வசதியாக இருக்கோமோ அப்போ செஞ்சு தரோம். அந்த மாதிரி அந்த தோல்விகளை கூட நம்ம பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இவர்கள் வந்து எப்பெல்லாம் தேவனுக்காக காத்திருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் பாடல் எழுதுவதற்கான ஒரு உள்ளுணர்வு பெறுவதாக அவர் கூறியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து இசையை வந்து அவர் முறைப்படியாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன பண்ணார்னாக்கா, பாடகர் குழுக்களை வழிநடத்தி வந்தார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய தாளந்துகள் இருக்கும், நல்லா பாடுவாங்க, நல்ல இசைக்கருவி வாசிப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் சொல்லி தருவாங்க. ஒரு சிலர் வந்து அதே ஒரு தொழிலாக கூட நடத்தி வர்றாங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ரீயான நேரத்துலலாம் அதை சொல்லி தருவார்கள். அதுக்கப்புறம் 1873 வருடம்
இவர்கள் அதிக சுகவீனம் அடைந்தார்கள். அப்படி அவங்க சுகவீனம் அடைந்ததை கண்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுவிட்சர்லாந்து போகிறாங்க. அங்கே வந்து நன்றாக தேறி சுகம் அடைந்து திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முன்பின் தெரியாத, யாருன்னே தெரியாத எண்ணற்ற அதிக மக்களிடமிருந்து கடிதம் பெறப்பட்டார்கள். அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா துக்கம், வருத்தம், இழப்பு இவர்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் எழுதிய பாடல்கள் மிகவும் அவர்களுடைய இதயத்தை தொட்டதாக கருதப்படுகிறது என்று அவருக்கு வந்து கடிதம் எழுதுகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பல ஆயிரம் பாடல்கள் வந்து ஃபேனி கிராப்சின்றவங்க எழுதுகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை என்றாலும் இவர் எழுதிய பாடலை அவரும், அவர் எழுதிய பாடலை கிராப்சியும் ரிட்லியும் ஒருவரை ஒருவர் பாராட்டினார்கள். அதுக்கப்புறமா வந்து ஒருவர் இன்னொருவர் பாடலை விரும்பினார்கள். அதுக்கப்புறமா 1874 பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இவர்கள் பாடின அந்த பாடல்களை வெளியிடுறாங்க. ஆனால் அது வந்து அந்த வியாபாரம் வந்து பாதிக்கப்படுகிறது, சரிந்து கொண்டு வருகிறது. அதனால் இவர் பாடல்கள் வந்து என்னன்னா வெளியிடுவது தடைப்பட்டு வந்தது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அமெரிக்கா செல்லக்கூடிய அந்த இழப்பை, எனக்கு அது ஒரு இழப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் அதுதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய 42வது வயதில் அவங்க மிகவும் சுகவீனமாக காணப்பட்டார்கள். ரொம்ப சோர்வாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா 1879 இவங்க வந்து எங்கே வெளியில் போயிட்டு வரும்பொழுது மழையில் வந்து மிகவும் நனைந்து வருகிறார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு காய்ச்சல் வருகிறது. அப்போ வந்து ரொம்ப சுகவீனம் அடைகிறாங்க. அப்போ அவங்க பாடல் பாட முயற்சிக்கிறாங்க. ஆனாலும் அவர்களால் பாடல் பாட முடியல. அதுக்கப்புறமா அவங்க சகோதரன் வந்து இவர்களுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். இவருடைய ஆத்துமா சரீரம் முழுவதையும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய தாளந்துகளை கர்த்தருக்காக செலவு செய்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாளந்துகளை கர்த்தருக்காக செலவிட முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய பேர் நல்லா பாடுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா கர்த்தருக்காக அந்த பாட்டை பாடாமல் மற்ற சினிமா பாடல்கள், வேறு கேளிக்கை பாடல்கள், அப்படி மற்ற விழாக்கள்லாம் பாடுவோம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய பாடல்கள் மூலம் கூட நம்ம நற்செய்தியை நம்ம பரப்பலாம். அதை தான் இவங்க செஞ்சாங்க. பாடல்கள் மூலமாக நற்செய்தியை பரப்பினார்கள். அதனால் ஆத்துமாக்கள் ஆதாயப்பட்டது. அவங்களுக்கு வந்து அந்த ஆத்தும பாரம் இருந்தது. இவங்களுக்கு இருந்த தாளந்து என்ன? பாடுவது, இசை அமைப்பது, கவிதை எழுதுவது. ஸோ அதன் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். நம்ம நினைக்கிறோம் எனக்கு பாட மட்டும் தான் தெரியும், பாட கூப்பிட்றாங்க, நான் போய் பாடிட்டு வரேன். ஆனால் அந்த பாடல்கள் மூலம் கூட நீங்கள் நற்செய்தியை பரப்பலான்றது இவர்கள் வாழ்க்கை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இவங்க பெயர் வந்து பிரான்சிஸ் ரிட்லி அவர்கள். இவங்க வந்து ரிட்லி வந்து தாளந்து என்ன தாளந்துன்னா பாடல் பாடுவது, கவிதை எழுதுவது, இசை அமைப்பது, அந்த பாடற் குழுவினர்களை நடத்துவது. அந்த பாடல் வந்து நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது அந்த பாடலை கேட்டு பாருங்கள். ரொம்ப ஒரு சமாதானம் நிறைந்ததாக காணப்படுகின்ற பாடல் அது. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. அவங்களுக்கு இருந்த அந்த எல்லா தாளந்துகளையும் கர்த்தருடைய நாமத்திற்காக மட்டுமே பயன்படுத்தினார்கள். அவருடைய தாயார் கூட பாருங்களேன், உனக்கு இருக்கிற தாளந்தை கர்த்தருக்காக செலவிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தந்தை வந்து உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கர்த்தருக்காக செலவிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கூட நம்மளுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கின்றோம்? கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய். மனிதன் வந்து முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஸோ நம்ம எந்த காரியம் செய்தாலும் கர்த்தருடைய
நாமத்துக்கு மட்டுமே மகிமைப்படும்படியாக நாம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் சில இடத்துல நம்மளுக்கு பிடிக்காத, நம்மளுக்கு ஒவ்வாத, செய்ய முடியாத சில காரியங்களை செய்யும்படியாக நிர்பந்திப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வற்புறுத்தப்படுத்தப்பட்டால் கர்த்தருக்காக அந்த காரியத்தை செய்து முடிங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை வெற்றியாக நம்மளுக்கு மாற்றி தருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்கவே கூடாது. ஏன்னா விசுவாசத்தோடு நாம் உறுதியான நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றி கொண்டு வாழும்பொழுது கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை உயர்த்தி வைப்பார். நம்மளை வாலாக்காமல் தலையாக்குவார். இதெல்லாம் அவர் நம்மளுக்கு தந்த வாக்குத்தத்தம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த ஃப்ரான்சிஸ் ரிட்லி அவர்கள், அவருடைய வாழ்க்கையில் பாடல் சிறந்த குரல் இருந்தது. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பாடுவாங்க. ஸோ பாடுகள் மூலம் கூட நம்ம நற்செய்தியை பரப்பலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பரப்பும்பொழுது அதனால் தொடப்பட்டு அவர்கள் துயரத்தில் இருக்கும்பொழுதோ, இல்லை துன்பத்தில் இருக்கும்பொழுதோ, துக்கத்தில் இருக்கும்பொழுதோ, இல்லை மற்றவர்களை இழந்து வாடும் பொழுதோ அது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அவர்கள் தொடப்படுவார்கள். கண்டிப்பாக கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். ஸோ நம்ம இப்போ இதற்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே ஏசப்பா. இன்றைக்கி ஃப்ரான்சிஸ் ரிட்லி அவர்களை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. அவர்கள் எப்படி சிறு வயதிலிருந்தே வேதத்தை வாசித்தார்கள் கர்த்தாவே. புத்தகத்தை விரும்பி படித்தார்கள் கர்த்தாவே. கவிதை எழுதினார்கள், பாடினார்கள். அவருடைய தந்தை சிறந்த இசையமைப்பாளராக இருந்ததுனால தந்தையிடமிருந்து இசையை கற்றுக்கொண்டார்கள், நல்ல பாடினார்கள். அதன் மூலம் உம்முடைய சத்தியத்தை பரப்பினார்கள் கர்த்தாவே. அவர்கள் இசைக்குழுக்களையும் நடத்தினார்கள். அதுக்கப்புறமா தனி பாடல்களை பாடினார்கள். உம்முடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து அதன்படி தன் தாளந்தை உபயோகப்படுத்தினார்கள். தன் தாய் சொல்லுவது போல அவருடைய தாளந்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினார்கள். தந்தை சொல்வது போல அவருடைய பணத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தினார்கள். நாமும் கர்த்தாவே, நாங்களும் இந்த நேரத்திலே அதை புரிந்து கொண்டு எங்களுடைய தாளந்துகளையும் எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பணத்தையும் உமக்காக செலவிட வாஞ்சையோடு செய்ய, ஆர்வத்தோடு செய்ய எங்களுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவத்தை தாரும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இரும் கர்த்தாவே. அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியத்திலும் வெற்றியை தாரும் கர்த்தாவே. உம்மை அறிந்து கொண்டு, உம்மை புரிந்து கொண்டு, உம்முடைய சத்தியத்தை வாசித்து மனப்பாடம் செய்து தியானம் பண்ணி அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு இருக்கிற அத்தனை நோய்களையும் எடுத்து போடும் ஆண்டவரே. அந்த நோயிலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும். பணம் பற்றாக்குறை இருந்தாலும் சரி, வேறு என்ன தேவைகள் இருக்குமோ அவை எல்லாவற்றையும் நீர் ஏற்ற காலத்திலே அருமையாக செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறோம். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.